உபாகமத்தினுடைய புஸ்தகம் 23:5 வாசிங்க. உன் தேவனாகிய யாவா பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய யாவா உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய யாவா அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இப்ப உங்க தலையில எல்லாம் கொஞ்சம் சாபம் இருக்கு, உங்க அப்பா அம்மானால. உங்க பிள்ளைகளுக்கு தலையில எல்லாம் கொஞ்சம் சாபம் இருக்கு, யாருனால? உங்களால. இந்த சாபம் எல்லாம் மாறணும்னா யாரால முடியும்? தேவன் தான் சாபத்தை மாற்ற முடியும். ஏன் கஷ்டப்படுவோம் புரியுது இல்ல? நம்ம அப்பா அம்மா செஞ்சதுனால நம்ம இப்ப உத்தரிச்சிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளை ஏன் கஷ்டப்படும் தெரியல, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உத்தரிக்குது. அப்ப இந்த சாபத்தை மாற்ற முதல்ல தேவன்கிட்ட போனோம் இல்லையா? இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னா இது என்னால வந்துச்சா என் பிள்ளையால வந்துச்சான் சிந்திச்சு முதல்ல தேவ சமூகத்துல போனீங்கன்னா அது எந்த சாபமா இருந்தாலும் என் தேவன் என்ன பண்ணுவாரு? அதை மாற்றி விடுவார். இப்ப எத்தனை பேருக்கு சாபம் மாறணுமோ முதல்ல பிள்ளைகள் எல்லாம் கொண்டு எங்க தள்ளணும்? போடா தேவ சமூகத்துல போ, அப்பதான் இந்த சாபம் மாறும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல தேவ சமூகத்துல போனாதான் இந்த சாபம் மாறும். எத்தனை பேருக்கு எரிகோ தெரியும்? எரிகோ தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். வாசிக்கலாம், வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:34 வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகி ஈயேல் எரிகோவை கட்டினான். யாவா நூனின் குமாரனாகி யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது ஆபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். யாரு ஆள்? யாரு பேர் என்னது? பெத்தேல் ஊரானாகி ஈயேல் எரிகோவை கட்டினான். ஈயேல் என்ன பண்ணாரா? ஈயேல் என்ன பண்ணாரா? எரிகோ பட்டணத்தை கட்டினா. ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு பட்டணத்தை கட்டுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? எரிகோ பட்டணத்தை ஒருத்தன் கட்டுறான், அவன் புள்ள ரெண்டும் செத்து போச்சு. இப்ப இதை நீங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு பட்டணத்தை கட்டுறதுல என்னடா பிரச்சனை இல்லையா? தேவையில்லாததை கட்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாததை கட்டக்கூடாது. உங்க விருப்பத்துக்கு எதையும் கட்டாதுங்க. சாபம் எங்க வந்து சேரும்? பிள்ளைகிடத்துல வந்து சேரும். இந்த சாபம் எங்க கொடுக்கப்பட்டுச்சுன்னா யோசுவாவினுடைய புஸ்தகம் 6:26 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சபிச்சுட்டு போயிருப்பான் அந்த இடத்தை. வாசிங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் யாவாவுக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். புரியுதுல? யோசுவா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? இந்த எரிகோ பட்டணத்துல எவனாவது வந்து இதை கெட்ட நினைக்கிற போது அவன் பிள்ளையும் அவன் இளைய பிள்ளையும் என்ன பண்ணிடும்? செத்து போயிடும். இந்த சாபம் பலிக்க வேண்டிய இவன் 2 பிள்ளை பெற்றிருக்கான். ஒரு பிள்ளை பெற்றா சாபம் பலிக்காது. இவன் 2 பிள்ளை பெற்றதும் இல்லாம அந்த 2 பிள்ளையும் கொண்டு போயிட்டு அங்க என்ன பண்ணிருக்கான்? கல்லை வச்சு கெட்ட ஆரம்பிச்சிருக்கான். கெட்டினோட என்னாச்சு? மூத்ததும் போச்சு, இளையதும் போச்சு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல வசிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எந்தெந்த சாபத்தீடானத்துல நம்ம போய் இருக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். அதை தொட்டு சாபத்தை வாங்கியும் பிடிக்க கூடாது. எப்படி? சாபத்தீடானதை தொட்டு சாபத்தை. இது இவனால நடந்துச்சா? இடத்தால நடந்துச்சு. எதால நடந்துச்சு? இடத்தால. சில இடத்தை வாங்கும் போதும் பார்த்து தான் வாங்கணும். என்னடா இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு? நான் பைபிள் தான் பேசுறேன், நான் ராப்பாடி மாதிரிலாம் பேசல. பைபிள் சொல்லுது எரிகோ பட்டணத்தை கட்டுனதுனால் அவனும் அவனுடைய 2 பிள்ளைகளும் சாபத்திற்குள்ளானாங்க இல்லையா? எதனால? இடத்தினால் வந்தது. இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய இடத்தினால், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு சாபம் பின்தொடர ஆரம்பிக்கும். யார்கிட்ட பழகுறோன்னு தெரிஞ்சு பழகணும் இல்லையா? எதை வச்சிருக்கோன்னு தெரிஞ்சு வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சாபத்தீடானது. அதனாலதான் எது சாபத்தீடானதோ அதெல்லாம் அகற்றிட்டு தேவ சமூகத்துல வாங்கன்னு சொல்றோம். இன்னும் சாபத்தீடானதை பிடிச்சு வச்சிருக்கிறீங்கன்னா என்ன செய்யும்? மரணம் தான் கிடைக்கும், கிருபை கிடைக்காது. இப்ப தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் கிருபையை தவிர நீங்கள் பாவத்திலிருந்து தப்பிட்டே நினைப்பதற்கு இல்லை. இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போக நீங்க முயற்சிக்கிற போது உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டே இருப்பார். நீங்க மரணத்துக்கு தான் போகிறீங்கன்னா அந்த பாவத்தை உங்க பிள்ளை கணக்கில் எழுதிட்டே இருப்பார். மரிக்க போற உங்களுக்கு கிருபை தேவையே இல்லை, பரலோகத்துக்கு போற உங்களுக்கு தான் கிருபை தேவை. என் தேவனுடைய கிருபை வரம் அது நித்திய ஜீவனாக இருக்கிறது. நான் எப்படியும் செத்து தான் போறேன், என்ன மன்னியும்னா அந்த சாபம் எல்லாம் பிள்ளை பேர்ல வந்துடும். நான் பரலோகத்துக்கு வரேன், என்ன மன்னியும்னா அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. தேவையானது ஒன்று நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு. பரலோகத்துக்காக ஓடுகிற போது நானும் என் வீட்டாருமே ஓடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு என்ன பண்ணிடலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அப்போ உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். அப்ப இவன் பாவி, இவனுடைய வீட்டுக்கு எதுக்கு வந்தீர்னு கேட்டா அவன் மனம் திரும்ப இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன். சகைவு இதே எரிகோ பட்டணத்தில் தான் இருந்தான். சபிக்கப்பட்ட இதே எரிகோ பட்டணத்தில் எரிகோ என்கூடிய பட்டணத்தில் தான் யார் இருந்தா? சகைவுங்கிறவன் இருந்தான். அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பாவியானுடைய வீட்டுக்கு போனான். உண்மை என்ன தெரியுமா? எல்லாவனும் பாவிதான். உண்மை என்னது? எல்லா பயலும் பாவிதான். ஆனால் அங்க இருந்ததுலேயே மனம் திரும்பின பாவியாரு சகைவு. இப்ப நீங்க எல்லாம் பரிசுத்தனா இருக்க வேணாம், மனம் திரும்பின பாவியா இருந்தா போதும். எப்படி இருக்கணும்?
மனம் திரும்பின பாவியா இருந்தா போதும். சகையு மனம் திரும்பின பாவி, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின், யாருங்க? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறானே. நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? நமக்கு இந்த மோசே நியாயப்பிரமாணம் வேணாம், கல்லறிஞ்சு கொண்டு போடுவாங்க. நம்ம ஆபிரகாமின் விசுவாசத்தில் வளரக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யமும் கிடைக்கும், பாவ மன்னிப்பும் கிடைக்கும். அதுதான் பவுல் பிரசங்கிக்கிறார். என்னன்னு, நான் ஒருவேளை இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால் அது எனக்கு என்னவா இருக்கும்? கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் மேசியாவின் ஊழியக்காரன் அல்லவே. இப்ப நான் மெஸ்ஸியாவின் ஊழியக்காரன். நான் யார திருப்திப்படுத்த பார்க்கிறேன்? நான் தேவனை திருப்திப்படுத்த பார்க்கிறேன்னா சாபத்தை சாபம்னு சொல்லணும். இது பண்றது குற்றம்னா குற்றம்னு சொல்லணும். ஆனால் இங்க என்ன ஆயிப்போச்சு? ஊழியங்கள் மாறி போச்சு. தேவனுக்கான ஊழியம் இல்லாம சாபத்திற்கான ஊழியங்கள் ஆகி போச்சு. நியாயப்பிரமாணம் எப்படி மாறி நிக்குது? சாபமா மாறி நிக்குது. இதை கிருபையாய் மாற்ற வேணும்னா தேவ சமூகத்தில் எதை கொண்டு சேர்க்கணும்? பாவ மன்னிப்பையும் யாஷா மெஷியானுடைய நாமத்தையும் கொண்டு சேர்க்கணும். எதனால அவர் புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணினார்? அவருடைய ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணினார். அவருடைய ரத்தம் உங்களுடைய வீடுகளில் தெளிக்கப்படுகிற போது சாபம் வரும், பாவம் வரும், மரணம் வரும். எதுவும் உன் வீட்டுக்கு வராது. எதுவும் உன் வீட்டுக்கு வராது. யாரெல்லாம் பாவியோ அவன் வீட்டுக்கு போவோம். அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் தேவன் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போனார். அந்த இடத்திற்கு நான் போனோம். இயற்கை என்னை கொண்டு போகும். நான் என்னை தகுதிப்படுத்த வேண்டும். அதற்கு தேவ கிருபை எனக்கு வேண்டும். என்னிடத்தில் சாபம் இருக்கிறது, என் பிள்ளைகளிடத்தில் சாபம் இருக்கிறது. இந்த சாபம் போகணும்னா வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் ஒருத்தர் கூப்பிடுறாருல, அவர் பக்கத்துல போயிட்டு நீர்தான்ப்பா எல்லாம் சொல்லிட்டு அங்க இருக்கணுமே தவிர எனக்கு அதை தாரோம் எனக்கு இதை தாரோனா எல்லாம் தருவாரு. கூட சேர்த்து சாபத்தையும் மரணத்தையும் தருவார். கேட்க வேண்டியது ஒண்ணு, அது நித்திய ஜீவன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நித்திய ஜீவனை மட்டும் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி நித்திய ஜீவனை கேட்க ஆரம்பிங்க. எல்லா ஆசீர்வாதத்திலும் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.